भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णं वन्दे जगद्गुरुं। ஆறு பண்புகள் விரிவாக நம்மால் பார்க்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய கடைசி பண்பு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் க்ஷமா என்கின்ற பண்பு, மன்னிக்கக்கூடிய பொறுத்துக் கொள்கின்ற பண்பு. மன்னித்தலும் பொறுமையும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய இயல்பு அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு விரோதமான பண்புகள் எல்லாம் அசுர பண்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மன்னித்தலும் இல்லை, மறத்தலும் இல்லை, பொறுத்துக் கொள்ளுதலும் இல்லை என்றால் அது ஆசுரி சம்பத், அசுரர்களுக்கு உண்டான மனோநிலை. அப்போ நான் மனதளவிலே என்னை தயார்படுத்திக் கொண்டால்தான் வெறுப்பு இல்லா தன்மை, கோபம் இல்லா தன்மை, பயம் இல்லா தன்மை, சஞ்சலம் இல்லா தன்மை, இதெல்லாம் மனதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவை. மனம் எந்த அளவுக்கு நமக்கு தகுதி உடையதாக இருக்கிறதோ அந்த மனதை கொண்டுதான் நாம் இறைவனை அடைவதற்கும் இந்த மனம்தான் நமக்கு கருவியாக இருக்கிறது. உலகத்திலே நாம் அமைதியாக வாழ்வதற்கும் இந்த மனம்தான் நமக்கு கருவி. அதனால மனதை நாம் எப்படி வைத்துக் கொள்ளப் போகிறோம்? நம்ம எதையெல்லாமோ பாதுகாப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு எல்லாம் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதனால்தான் உள்ளத்தை பற்றி சொல்லும் பொழுது உள்ளம் உடைமை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளத்தை உடைமைங்கிறார். உள்ளம் செல்வம். உள்ளத்தை செல்வத்துக்கு ஒப்பிடுகின்றார் அவர். உள்ளம் உடைமை, உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். பாருங்க, உள்ளத்தை நாம எப்படி வச்சுக்க போறோம்? வீட்டை அழகாக வைத்திருக்கிறேன் சுவாமிஜி, யாரு கேட்டா உங்கள்கிட்ட? என் பொண்ணை நல்லபடியாக ஆக்கி நான் ஒரு ஆடவன் இடத்தை கொடுத்து விட்டேன், யார் கேட்டா உங்கள்கிட்ட? என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இருக்க வேண்டிய இடத்திலே அழகாக இருக்கும், யார் கேட்டா உங்கள்கிட்ட? கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் எல்லோருக்கும் சரியாக கொடுத்து விட்டேன், யார் கேட்டா? உள்ளம் இப்படி இருக்கிறது. உள்ளத்தை சந்தோஷமாக பலமுடையதாக வைத்திருக்கிறாயா? அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளம் உடைமை, உடைமை அவ்வளவு அழகான ஒரு குறள். முடிந்தால் எடுத்து பாருங்கள். உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஊக்கம் உடைமை. உள்ளத்துல என்ன இருக்கணுமா? ஊக்கம் இருக்கணும்.
எப்போ வரும்? மனதிலே பொறுத்து கொள்கின்ற தன்மையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் வந்தால். நாம் மன்னிப்பதினால், பொறுத்துக் கொள்வதினால் மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியம் சரி என்று ஆகிவிடாது. அவர்கள் அவர்களுடைய காரியத்தை செய்கிறார்கள். அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ அது அவர்களுடைய அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலாப்பலன். அதுல நமக்கு என்ன வந்தது? அதுல நான் ஏன் பாதிப்படைய வேண்டும் என்றால் அபிமானம். ஏன் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. உதாரணம் பாருங்களேன். 150 மைல் வேகத்துல பந்தானது வருகிறது. பந்து வீசக்கூடியவன் மட்டையாளனை பார்த்து கடும் கோபத்திலே பந்து வீசுகிறான். ஏன் என்றால் இவன் போடுகின்ற பந்தையெல்லாம் மட்டையாளன் ரொம்ப அதிகமாக அடிக்கிறான். இவனுக்கு சரியான முறையிலே பந்து வீசுவது எப்படி என்று தெரியாமல் பந்து வீச்சாளன் திணறிக் கொண்டு அவனுடைய அந்த விளையாடக்கூடிய விளையாட்டை பொறுத்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அவனை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும். அப்ப என்ன பண்ணுகிறான்? பந்தை அவனுடைய உடம்பிலே தலையிலே படுமாறு பந்து வீசுகிறான். இவனுடைய பலகீனமான அந்த தன்மை மட்டையாளனுக்கு அந்த பந்து வேகமாக வருகிறது, தன்னுடைய உடம்பை பதம் பார்க்கின்ற அளவு வருகிறது, தலையை பதம் பார்க்கின்ற அளவு வருகிறது என்றால் அந்த நேரத்திலே அவன் என்ன செய்யலாம்? திருப்பி அவனும் வெறுப்பை காட்டுவதா, கோபத்தை காட்டுவதா என்றால் அவன் இடத்துல பொறுத்துக் கொள்கிறான். அவன் பாவம், அவனுக்கு எப்படி எனக்கு சரியாக பந்து வீசுவது என்று தெரியவில்லை, ஆகையினாலே அவன் குழப்பத்தில் இருக்கிறான், வருத்தத்தில் இருக்கிறான். நான் மன்னிக்கிறேன். அவனுடைய அந்த அவன் இயலாமையை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஏன் நான் பொறுத்துக்கணும்? அவன் செய்வது சரியா என்றால் இல்லை. பந்தை உடம்புக்கு எறிவது என்பது தவறு, தலைக்கு பந்தை எறிவது என்பது தவறு. அதை நீ மாற்றிக்கொள் என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, இப்படி போடாதே என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, இப்படி ஏன் போட்டாய் என்று சண்டை போடுவதற்கும் அதிகாரம் இல்லை. மாறாக நான் அந்த இடத்திலே இருக்கிறேன். எதற்காக பொறுத்துக்கணும்? அப்பொழுதுதான் நான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். என்னுடைய நாட்டுக்காக நான் விளையாடுகின்றேன். இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டிலே விருப்பு வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. வெற்றி தோல்வி என்பது எல்லோருக்கும் எல்லா பக்கத்திலும் வரும். அதை நான் ஏற்றுக்கொள்வதற்காக என்னுடைய நாட்டுக்காக நான் விளையாடுகிறேன். சிறப்பாக என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அதுல மட்டும்தான் இவனுக்கு கவனம் இருக்கே தவிர, பந்து வீச்சாளன் ஏன் இப்படி பந்து வீசுகின்றான், இவ்வளவு கோபப்படுகின்றானே, என்னை காயப்படுத்தக்கூடிய அளவு பந்து வீசுகின்றானே, அதை பற்றி எல்லாம் எனக்கு கிஞ்சித்தளவும் சிந்தனை இல்லை. நான் அதை பற்றி நான் கவலைப்படுவதும் இல்லை. அப்போ மன்னித்தல் பொறுத்தல் என்றால் மற்றவர் செய்யக்கூடிய செயல்பாடு சரி என்று ஆகிவிடாது. நான் என்னுடைய மனதை அமைதியாக பலம் உடையதாக வைத்திருந்தால், அறிவு இழக்காமல் வைத்திருந்தால், அப்போ என்னால என்னுடைய இலக்கை அடைய முடியும். அதனாலதான் நீங்க பாருங்கள், இந்த 26 குணங்கள்ல ஒவ்வொரு குணத்துக்கும் அடுத்த குணத்தை சேர்த்தே அவர் அழைச்சிட்டு வர. இப்ப நாம பார்த்தோம் அல்லவா, ஏன் மன்னித்தலும் பொறுமையும் ஏன் இல்லை, பொறுத்துக்குழுவும் ஏன் இல்லை என்றால் பலகீனமான தன்மைன்னு பார்த்தோம். உடனே அவர் கொண்டு வந்தார். அப்ப நாம் இன்னைக்கு பார்க்க போகின்ற பண்பு திருத்திஹி, தேஜஹா, க்ஷமா, திருதிஹி, சௌச்சம், அத்ரோஹோ நாதிமானிதா, பவந்தி சம்பதம் தைவி அபிஜாதஸ்ய பாரத. திருதிஹி
ரொம்ப அழகான ஒரு பண்பு. இந்த திருப்தியை பற்றி பகவான் 18வது அத்தியாயத்திலே ரொம்ப விரிவாக பேசுகிறார். அதையும் நாம பார்ப்போம். திருதி என்றால் திரு என்று சொல்லக்கூடிய தாதுவிலிருந்து வரக்கூடியது திருதி. திரு என்றால் தரதி, தாரயதி, தாரயதே, பிடித்துக் கொள்வது, தாங்கிக் கொள்வது, எடுத்துக் கொள்வது, ஸ்தாபிக்க நினைப்பது, அதிகாரத்தில் வைப்பது, என்னுடைய அதிகாரத்தை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பது, தடுக்கக்கூடிய அந்த வலிமையுடையதாக இருப்பது, அடக்கி வைப்பது, சகித்துக் கொள்வது, மன உறுதியுடன் இருப்பது. எத்தனை பொருள் உங்களுக்கு வேணும் எடுத்துக்கொள். துணிவு, தன்னடக்கம், உறுதி, தைரியம், ஊக்கம், தீர்மானித்தல், இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் கொண்டது திருதிகி. மன உறுதி, தமிழ்ல சொல்லணும்னா மன உறுதி, உறுதியாக இருக்கின்ற தன்மை. பாஷ்யக்காரர் இதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை பார்த்ததற்கு பிறகு நாம் ரொம்ப விரிவாக சிந்திக்கலாம். ரொம்ப அழகான விளக்கம், காண கிடைக்காத ஒரு விளக்கம். நிறைய பார்த்தோம் அல்லவா? பிடித்துக் கொள்வது, தாங்கிக் கொள்வது, அடக்குதல், அதிகாரத்துக்குள்ளே வைத்தல், சகித்துக் கொள்ளுதல், திடமாக இருத்தல், தன்னடக்கம் கொள்வது, துணிவு. இப்ப இங்க எதை ஸ்தாபிக்க நினைப்பது, எதை தன்னடக்கமாக வைப்பது, எதை சகித்துக் கொள்வது, எதிடத்திலே உறுதியாக இருப்பது? தேக இந்திரியேஷு அவசாதம் பிராப்தேஷு. விளக்கம் அது ஒண்ணா பார்ப்போம். உடல், தேகா என்றால் உடல், இந்திரியேஷு இந்திரியங்கள் பன்மையில போடுறார். அப்போ உடல், இந்திரியங்கள், மனது, அறிவு, இதெல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். உடல், தேகா, இந்திரியங்கள், இந்திரியேஷு பன்மையிலே போடுறார். அப்போ மனதையும் எடுத்துக்கணும், புத்தியும் எடுத்துக்கணும். இவைகள் அவசாதம் பிராப்தேஷு. ரொம்ப அழகான ஒரு சொல். அவசாதம் என்றால் தளர்ந்து போகும் நேரத்திலே, தளர்ச்சி உறும் நேரத்திலே, இந்திரியங்கள் எப்பொழுதெல்லாம் தளர்வு அடைகின்றதோ, மனது எப்பொழுதெல்லாம் தளர்வு அடைகின்றதோ, உடல் எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி அடைகின்றதோ, அப்பொழுது எல்லாம் உறுதியாக அந்த தளர்ச்சியிலிருந்து நான் விடுபடுவதற்கு உண்டான அந்த உறுதிப்பாட்டை உடலிலும் இந்திரியத்திலும் மனதிலும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? அந்த உறுதிக்கு பெயர் திருப்தி என அழகான விளக்கம். இந்திரியங்கள், உடல், மனது, அறிவு எப்பொழுதெல்லாம் தளர்வு அடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த தளர்வை கொண்டு வந்து என்னை வீழ்த்தாமல் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு, எந்த செயலின் மூலமாக, எந்த பழக்கத்தின் மூலமாக, எதை பின்பற்றுவதன் மூலமாக, எந்த அறிவை நாடுவதன் மூலமாக, எந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக, எந்த அறிவை வளர்ப்பதன் மூலமாக என்னுடைய உடலும் இந்திரியமும் மனதும் அறிவும் தளர்ச்சியிலிருந்து விடுபடுமோ
அந்த வாழ்க்கை முறையை உறுதியாக பின்பற்றுதல், அதை ஸ்தாபிதம் செய்தல், அதிலே ஊக்கமாக நான் பின்பற்றி இருத்தல். இப்போ உங்களுக்கு ரொம்ப அழகான விளக்கம் கிடைச்சாச்சு. இது முதல் விளக்கம், ரொம்ப அழகான விளக்கம். இரண்டாவது, அவ்வாறு தளர்ச்சியிலிருந்து, தளர்வை கொடுக்கக்கூடியவற்றிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய எந்த செயலாக இருக்கின்றதோ, எந்த விருப்பமாக இருக்கின்றதோ, எந்த அறிவாக இருக்கின்றதோ, எந்த பழக்கமாக இருக்கின்றதோ, எந்த வாழ்க்கை முறையாக இருக்கின்றதோ, எந்த அறிவை நாடுவதாக இருக்கின்றதோ, அதை நான் செய்தல், அதை செய்து இந்த தளர்ச்சியை வரவிடாமல் செய்தல் முதல் படி. அதுல நான் உறுதியாக இருக்கின்றேனா? அவ்வாறு தளர்ச்சியிலிருந்து விடுபட்ட நான், உற்சாகம் அடைந்த நான், அடுத்த விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். தஸ்ய பிரதிஷேதகா அந்தக்கரண விருத்தி விசேஷா. அவ்வாறு நிறுத்தியதற்கு பிறகு இப்பொழுது நல்ல விஷயத்தை கொடுத்து மனதை உற்சாகத்தை கொண்டு வந்தாச்சு. அந்தக்கரண விருத்தி, மனதில் எழக்கூடிய விருத்தி, விசேஷமான விருத்திகளின் மூலமாக, விசேஷமான எண்ண அலைகளை மனதுக்கு கொடுப்பதன் மூலமாக உற்சாகத்தை வரவழைத்த நான், தளர்ச்சியிலிருந்து விடுபட்ட நான் இப்ப உற்சாகமா இருக்கேன். அந்த உற்சாகத்தை நான் தக்க வைத்துக் கொள்கின்ற செயல்பாட்டிலே இறங்கினால், உத்தம்பிதானி கரணாணி தேகாச்ச இந்திரியாணி, தேகத்தையும் இந்திரியத்தையும் தளர்வு அடையக்கூடிய விஷயத்திலிருந்து விடுவித்துக் கொண்ட நான் இப்போ நல்ல வலிமையோட இருக்கேன். அந்த வலிமையை நான் தக்க வைத்துக் கொள்ளுதல், அவசீதந்தி, மீண்டும் தளர்வு அடையாமல் இருக்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கேன் அல்லவா, அந்த உறுதிக்கு பெயர் திருத்திகி என்று பெயர். என்ன அழகான விளக்கம் பாருங்க. 2. 1, தளர்வு அடையும் பொழுது தேகே இந்திரியார்த்தேஷு இந்திரியேஷு சீதந்தி அவசீதந்தி, இந்திரியமும் மனதும் உடலும் எப்பொழுதெல்லாம் தளர்வு அடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் தளர்வு அடையக்கூடிய செயல்பாட்டிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய அந்த உறுதியான உறுதி, மன உறுதிக்கு பெயர் திருதி. அவ்வாறு உற்சாகம் அடைந்த நான் அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுதல், தளர்வு அடையாமல் அதை அப்படியே நான் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய செயல் இறங்கினால் அது பேர் திருதி என்று. ஒவ்வொரு முறையும் தளர்வு அடையும் போதெல்லாம் நான் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காரியத்திலேயே போய் கொண்டிருந்தால் அப்ப நான் மற்ற காரியத்தை எப்ப பண்றது? எனக்கு எப்பொழுதெல்லாம் தளர்வு வருதோ அப்பெல்லாம் இதே காரியம். தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு சந்தோஷம் வந்தா, உற்சாகம் வந்தாச்சு, மறுபடியும் ஒரு தளர்ச்சி, இப்படியே போய்கொண்டிருந்தால் அப்ப தக்க வைத்துக் கொள்ளுதல், இந்த உற்சாகத்தை நான் தக்க வைத்துக் கொள்வது, அழியாமல் பார்த்துக் கொள்வது, அதற்குண்டான உறுதிப்பாடு திருத்தி. ஆஞ்சநேயமூர்த்திகிட்ட இந்த ரெண்டு செயலையும் பார்க்கலாம். ஆகாய மார்க்கமாக பறந்து போகின்ற ஆஞ்சநேயமூர்த்தி எந்த தளர்வும் இல்லாமல் உற்சாகமாக போகிறார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மைனாக பருவதம் அவரை தடுத்தது, கடந்து போனார். சுரசா தடுக்கிறாள், கடந்து போனார். சிம்ஹிகா தடுக்கிறாள், கடந்து போனாள். அப்போ சிம்ஹிகா சொல்லுகிறாள்,
ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய செயல்பாட்டை பார்த்துவிட்டு இந்த மாதிரியான மனோநிலை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்திலே எப்பொழுதுமே தோல்வி அடைய மாட்டார்கள், எப்பொழுதுமே அவர்கள் வீழ்த்தப்பட மாட்டார்கள். இந்த 4 பண்புகளும் அவர்களிடம் இருந்தால் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆஞ்சநேயமூர்த்தியை பார்த்துவிட்டு சுரசா சொல்லுகின்ற இந்த 4 பண்புகள் ஆஞ்சநேயருக்கு இருப்பதை போல நமக்கு இருந்தால் அவர்களை யாரும் எந்த சூழ்நிலையும் அவர்கள் வீழ்த்தப்பட மாட்டார்கள், அவர்களை வீழ்த்தவே முடியாது. அந்த 4 பண்புல இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் திருப்தி. அவர் 4 பண்பு சொல்றார். சுரசா 4 பண்பை சொல்லுகிறாள். அதுல திருப்தி முதல் பண்பு. திருப்தி, மதி, தைரியம், தாக்ஷ்யம். திருப்தி, மதி. திருப்தி என்றால் நாம் பார்த்தது மன உறுதிப்பாடு, மதி அறிவு, தைரியம் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மன வலிமை, தாக்ஷ்யம் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை. புத்திசாலித்தனம், தாக்ஷ்யம் என்றாலே புத்திசாலித்தனம். அறிவு இருந்து பிரயோஜனம் அல்ல, புத்திசாலித்தனத்துடன் அந்த அறிவு இருக்கணும். எங்கே பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கே பயன்படுத்தக்கூடாது, யாரிடத்திலே பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்திலே பயன்படுத்த வேண்டும், அதெல்லாம் புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனம் தாக்ஷ்யம். இந்த 4ம் திருதி, மதி, தைரியம், தாக்ஷ்யம். இந்த 4ம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி மன உறுதியுடன் இலக்கை அடைந்தே தீருவார்கள். இப்போ இதெல்லாம் சரி. லங்காபுரிக்கு போய்விட்டார், எல்லா இடமும் தேடியாகிவிட்டது, சீதையை மட்டும் பார்க்க முடியவில்லை, மற்ற எல்லாரையும் பார்த்தாகிவிட்டது. தன்னை நம்பி ஒரு பெரிய கைங்கரியத்தை ஒப்படைத்திருக்கிறார்களே, நான் இந்த காரியத்தை செய்யாமல் திரும்பி போனால் பாருங்கள், விபரீத பாவம் பாருங்கள். யாருக்கு வேணா வரலாம், ஆஞ்சநேயமூர்த்திக்கும் அது வருகிறது. இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பது தெரியாமல் அவர் நெகட்டிவா விபரீதமா சிந்திக்கிறார். என்னிடம் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு எல்லா இடமும் தேடி பார்த்தாகிவிட்டது, சீதா பிராட்டியாரை மட்டும் காணவில்லை. இப்ப நான் இங்கிருந்து திரும்பி போனால் சீதையை பார்க்க முடியவில்லை என்கின்ற செய்தியை ஸ்ரீ ராமனிடத்திலே சொன்னால் ராமன் இறந்து போய்விடுவார். ராமன் இறந்த செய்தியை கேட்டு லக்ஷ்மணன் இறந்து போய்விடுவான். லக்ஷ்மணன் இறந்து போன செய்தியை கேட்டுவிட்டு பரதன் சத்ருகன் இறந்து போய்விடுவார்கள். 3 மாதாக்களும் இறந்து போய்விடுவார்கள். ஒவ்வொருவராக இறக்கின்ற செய்தியை பார்த்து அயோத்தியாபுரியே இறந்து போய்விடும். இப்படி ஒண்ணுன்னா பாருங்கள், இன்னும் காரியமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடிவு வரைக்கும் சிந்தனை போய்விடும். என்னை நம்பி கொடுத்திருக்கின்ற சுக்ரீவன் இறந்து போய்விடுவான். இப்படி ஒண்ணுன்னா, அதனால நான் இங்கிருந்து போவதை விட இங்கேயே நான் இறந்து விடுவது நல்லது. இங்கிருந்து போய் நான் செய்தியை சொன்னால்தானே இதெல்லாம் நடக்கும். இங்கேயே நான் இறந்து போய்விட்டால், ஒருவரை அனுப்பினோம், அவர்கள் கொன்று விட்டார்கள், அப்படிங்கிறத முடிஞ்சு விடும் அல்லவா? ஆக தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு உண்டான செயலில் இறங்குகிறார் ஆஞ்சநேயமூர்த்தி. பாருங்கள், திருப்தியுடன் போனவர், சிம்ஹிகாவால் புகழப்பட்டவர், உற்சாகம் குன்றியவராய், மனதிலே
சீதம் என்று சொல்லக்கூடிய சோர்வை உடையவராய் இறந்து போய்விடலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சூசைடு அட்டெம்ப்ட் நடக்கிறது. தற்கொலைக்கு தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார். இந்த எண்ணத்தினுடைய வீரியம் இறப்பு வரைக்கும் போகிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதுதான். மறுபடியும் தன்னுடைய உறுதிப்பாட்டுடன் சிந்தனையை கொண்டு வந்து, எனக்கு ஏன் இந்த சிந்தனை வருகிறது, எனக்கு ஏன் இந்த சிந்தனை வர வேண்டும், இது தவறான சிந்தனை அல்லவா, இன்னும் நான் காரியத்தையே செய்து முடிக்கவில்லையே, அதற்குள்ளே எனக்கு ஏன் ஒரு சிந்தனை வர வேண்டும், இன்னும் நான் தேட வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் பார்க்காமல் நான் இப்படி தவறா சிந்திக்கிறேனே. எழுந்து நான் போய் பார்க்க வேண்டிய இடத்தை எல்லாம் இன்னும் பார்த்து நிச்சயமாக சீதா பிராட்டியாரை நான் பார்க்க தீர்வேன். அப்போ வால்மீகி மகரிஷி எழுதுறார், மனதிலே எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி வருகிறதோ அப்பொழுது 3 விஷயத்தை ஒருவன் இழக்கிறான் அப்படின்னு எழுதுறார். ஒன்று, தான் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அவனிடத்திலிருந்து நின்று விடுகிறது. எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி உடலிலும் மனதிலும் அறிவிலும் வருகிறதோ, மூலம் மனதுதான். இந்த உடல் இந்திரியங்கள்லாம் அதுக்கப்புறம் தான். மனதில் எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி வருகிறதோ அப்பொழுது எல்லாம் எனக்கு பெரும் தடை, செயல்பாடுகள் நின்று விடும். சொல்ற அர்ஜுனன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் அல்லவா, சீதந்தி மமகாத்ராணி முகம் ச பரிசிஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் சம்ஸ்ருதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே நச ஷக்னோமி அவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனः. முதல் அத்தியாயத்திலே பாருங்க, நான் சொன்ன பாடலை அர்ஜுனன் சொல்றான். தேர்தட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு வீரனாக வலிமை உடையவனாக போர்க்களத்திலே நிற்க வேண்டியவன் சீதந்தி மம காத்ராணி, என்னுடைய உடல் தளர்ச்சி அடைகிறது கிருஷ்ணா, தளர்ந்து விட்டேன். முகம் ச பரிசுஷ்யதி, முகமெல்லாம் வாடிவிட்டது. வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே. அப்போ முதல் தடை, எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி நம்முடைய மனதில் வருகிறதோ, மற்ற எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் மனதிலே தளர்ச்சி வருகிறதோ, உறுதித்தன்மையை நான் இழக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏற்படக்கூடிய முதல் தடை, என்னிடத்திலிருந்து செயல்பாடுகள் நின்றுவிடும். அது நான் செய்ய வேண்டிய, அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, நான் சேர்ந்து வாழக்கூடிய சமூகத்துக்கு குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, சமூகத்துக்கு செய்யக்கூடிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக ஆட்ட வேண்டிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்பாடாக இருந்தாலும் சரி. எத்தனை பேர் பார்க்கிறோம், எத்தனை ஜீவராசிகள் எனக்கு எதிலுமே விருப்பம் இல்லை, வாழ்றதுல விருப்பம் இல்லை, எந்த கர்மம் செய்ய விருப்பம் இல்லை, சோம்பி கடத்தல், தளர்ச்சி அடைதல், அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை கூட செய்ய முடியாத ஒரு மனோநிலை. இரண்டாவது தடை, எப்பொழுதெல்லாம் மனம் தளர்ச்சி அடைகிறதோ, சீதந்தி அவசீதந்தி, மனது எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி அடைகிறதோ அப்பொழுது எல்லாம் செல்வமானது இழக்கக்கூடிய தன்மை, அர்த்தநாசம்.
எல்லா செல்வங்களும், நம்ம செல்வனா இது மட்டும் செல்வம் இல்லை, எல்லா செல்வங்களையும் நான் இழந்து விடுகிறேன். மனசோர்வு அடைந்திருக்கக்கூடிய மனிதர்களோட யார் வாழ்வார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது நம்மிடம் பேச வந்தால் மனசோர்வு உடையவர்கள் பாருங்கள், தன்னுடைய சோர்வை அவர்களிடத்திலே எப்படியாவது கொட்டி அவர்களையும் சோர்வடைய வைக்கத்தான் பார்ப்பார்களே தவிர அவர்களுடைய அந்த உற்சாகத்தன்மையை வளர்த்து விடுதல் என்பது இருக்காது. அதனால என்ன சொல்றார், இதெல்லாம் வால்மீகி மகர்ஷி வால்மீகி ராமாயணத்துல எழுதுறார். ஆஞ்சநேய மூர்த்தியை முன்னிட்டு கொண்டு இதெல்லாம் எழுதுறார். செயல்பாடுகள் நின்றுவிடும், எல்லா செயல்பாடுகளும் நின்றுவிடும். அப்படியே செய்வதாக இருந்தாலும் அனர்த்தமாகவே இருக்கும். எந்த பிரயோஜனமும் அந்த செயல்பாடுகளால் இருக்காது. யாராவது செய்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தித்தால் வெறுப்புடன் கோபத்துடன் 2 நிமிஷம் செய்துவிட்டு ஏதோ 2 மணி நேரம் செய்ததை போல அவர்கள் அந்த 2 நிமிஷம் செய்யக்கூடிய காரியத்தையும் விபரீதமாக வெறுப்புடன் செய்கின்ற காரணத்தினாலே கவனம் இருக்காது, ஆர்வம் இருக்காது. செல்வங்கள் வராது, அவர்களை விட்டு போய்விடும். மூன்றாவது அறிவு. சோம்பி கிடக்கக்கூடியவர்களுக்கு அறிவின்பால் நாட்டமும் இருக்காது, புத்தியும் வேலை செய்யாது. பகவான் கீதையில சொல்றார், புத்தி நாசாத் பிரணஷ்யதி. புத்தி இல்லாதவன் அழிந்து போகிறான். மன உறுதியானது கடைசி வரை தக்க வைக்கப்பட வேண்டும். அதுக்கு உறுதி வேணும். முதல்ல மன உறுதி இல்லா தன்மை வரும்போதெல்லாம் சோர்வு வருகிறது. அந்த சோர்வை விரட்டுவதற்கு ஒரு மன உறுதி வேணும். அதற்குண்டான முயற்சி எடுக்கிறோம் அல்லவா, அந்த முயற்சி உறுதியான தன்மை, அதற்குண்டான எண்ண அலைகள், அதற்குண்டான பழக்க வழக்கங்கள், அதற்குண்டான வாழ்க்கை முறை, அதற்குண்டான செயல், அதற்குண்டான நோக்கத்தை மனதிலே தக்க வைத்துக் கொண்டு எதையெல்லாம் என்னை தளர்ச்சியட வைக்கிறதோ அதிலிருந்து விடுபடுதல். அதாவது நம்ம சாஸ்திரத்தை ரொம்ப துச்சமா நினைக்கிறோம். அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லாது, அது யாருக்கோ அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்கள், அன்றாடம் உலகத்திலே உறவாடி கொண்டிருக்கக்கூடிய, போராடி கொண்டிருக்கக்கூடிய, சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய, குடும்பத்தோடும் உலகத்தோடும் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ரூபத்திலே தளர்ச்சி வருமா வராதா? இப்ப எங்களுக்கெல்லாம் தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்க யாரோடும் உறவாடுறது இல்லை. ஆனால் குடும்பத்திலே ஒவ்வொரு உறவோடும் உறவாடி ஆகணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர உறவு வைத்துக் கொண்டு அவர்களோட உறவாடி ஆகணும். சமூகத்தோட உறவாடி ஆகணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே மக்களோட உறவாடி ஆகணும், பந்துக்களோட உறவாடி ஆகணும். இப்படி எல்லாவற்றோடும் உறவாடக்கூடிய உடல், மனது, அறிவுக்கு தளர்ச்சி வருமா வராதா? தளர்ச்சி உறாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நமக்கு சாதனம் வேணுமா வேண்டாமா? நாங்க அதனால்தான் சுவாமிஜி நிறைய சாதனங்கள் வச்சிருக்கோம். ஒன்று தூங்குவது, மற்றொன்று போதைக்கு அடிமையாவது, அல்லது மற்றொன்று சீரியல் பார்ப்பது, சினிமா பார்ப்பது, பாடல்கள் கேட்பது, அரட்டை அடிப்பது, அல்லது எங்கேயாவது மலைப்பாங்கான பகுதிகளுக்கு, மரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, காடுகளுக்கு, நதிகளுக்கெல்லாம் ஓடுவது, உறவுகள்கிட்ட உறவாடாமல் சிறிது நேரம் விலகி இருப்பது, இதெல்லாம் நாங்க பண்றோமே. இதெல்லாம்
நம்முடைய தளர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான மருந்தா என்றால் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எஸ்கேபிசம். நம்மிடம் இருக்கக்கூடிய தளர்ச்சியை மறைத்துக் கொண்டு, எப்படி ஒரு போதை மருந்து உள்ளே உட்கொண்டவன் எப்படி மயங்கி கிடைக்கின்றானோ சிறிது நேரம் தன்னுடைய மன சோர்விலிருந்து, வழியிலிருந்து, அதே போல நாம உற்சாகத்தை இழந்து தளர்ச்சி உற்றவர்களாய் அந்த தளர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான எந்த முயற்சியும் இல்லாமல் மேலும் மேலும் தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யும். மேலும் மேலும் தளர்ச்சி. சாஸ்திரம் அன்றாடம் போர்க்களமாக இருக்கின்ற தர்ம வாழ்க்கை முறையாக இருக்கின்ற அந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எவ்வளவு அழகான வழியை காட்டுகிறது பாருங்கள். எப்பொழுதெல்லாம் உடல் தளர்ச்சி அடையுமோ, டயர்டா இருக்கு சுவாமி, நாங்க என்ன பண்றோம்? எப்பொழுதெல்லாம் இந்திரியம் சோர்வடைகிறதோ, மனது சோர்வடைகிறதோ, அறிவு சோர்வடைகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த சோர்விலிருந்து நான் முழுமையாக வெளியேறுவதற்கு உண்டான உறுதிப்பாடான செயல்களை தக்க வைத்துக் கொள்கிறேன் அல்லவா, அது திருதி. அவ்வாறு தக்க வைத்துக் கொண்ட நான் தளர்வு அடையாமல், தளர்வே இல்லாமல் தைரியமாக அப்படியே வாழ்வது இருக்கின்றதே, அதற்குண்டான வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டு வாழ்வது இருக்கின்றதே, அதுக்கு பெயர் திருதி என்று பெயர். ஒரு குழந்தை, நம்ம இப்ப நான் உட்காண்டு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த ஆசிரமத்துக்கு வந்தது. அந்த அறை, இப்ப நான் உட்காண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அறையிலே ஒன்றும் கிடையாது. நீங்க பின்னாடி பார்க்கிறீர்களே, குருதேவுடைய போட்டோ தான் இருக்கு, 3 குருவுடைய போட்டோ இருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சுத்தி சுத்தி எல்லாம் பார்த்து விட்டு அந்த குழந்தை கேட்டது, உங்க இந்த அறையில ஒன்றுமே இல்லையே சுவாமிஜி, என்ன இருக்கணும்னு நினைக்கிற நீ? இருக்கை இல்லை, சோஃபா செட் எதுவுமே இல்லை, வேணுமா சேர் இருக்கு, எடுத்துக்கொண்டு போடுகிறேன். அடுத்த கேள்வி, டிவி இல்லையா? டிவி இல்லை. பின்ன எப்படி? போர் அடிக்காதா உங்களுக்கு? போர் அடிக்காது. எங்களுக்கெல்லாம் போர் அடிக்கிறதே. போர் என்கின்ற வார்த்தையை தளர்ச்சின்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் மனதுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மனம் தளர்ச்சியுற்ற தன்மையிலே, தன் கட்டுப்பாட்டிலே நம்மை கொண்டு வந்து விட்டது. ஐ ஆம் சோ டயர்ட். போர் அடிக்கிறது, மூடே சரியில்லை. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச வார்த்தை. எதனால இது வருகிறது? மனம் தளர்ச்சி அடைந்ததனால். சரி சுவாமிஜி, இப்ப நீங்க சொல்வதை போல பார்த்தால் எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, எங்களுக்கு எதனால இந்த தளர்ச்சி வருகிறது முதல்ல சொல்லுங்க. ஏன் நாங்கள் தளர்வடைகின்றோம்? எதனால் அந்த தளர்ச்சி? முதல் தடை, இந்த தளர்ச்சிக்கு முதல் காரணம், முன்பு நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். அதனால் அதை நினைக்கும் போது எல்லாம் நமக்கு இப்பொழுது தளர்ச்சி வருகிறது. பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் நான் தளர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நேற்றைய தினம் வரைக்கும் நடந்த, பிறந்ததிலிருந்து நேற்றைக்கு வரைக்கும் நடந்த, அல்லது இன்று சாயங்காலம் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை, அதுவும் துன்பகரமான வேதனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நினைத்தாலே என்னுடைய மனம் தளர்ச்சி அடைகிறது.
நாம இந்த இந்த எண்ணங்கள் தான் இதற்கு காரணம் என்று நாம் அறிந்து கொள்வது இல்லை. மேலும் மேலும் அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லது அந்த எண்ணம் வரும்போது எல்லாம் ஒன்று அது ஓடுவதற்கு முயற்சி எடுக்கிறோம், அல்லது அந்த எண்ணத்தை மழுங்கடிப்பதற்கு போகத்தை கொடுக்கலாம், தூங்க போயிடலாம் நினைக்கிறோம். அந்த எண்ணமே இல்லாமல், அந்த எண்ணத்தையே வரவிடாமல் நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த முயற்சிக்கு நாம் வருவதே இல்லை. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய தளர்ச்சி, சோர்வு. இரண்டாவது, ஏன் என்னுடைய மனம் தளர்ச்சி அடைகிறது என்றால், ஃபியூச்சர், என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ, இப்படியே நான் இருக்கிறேனே, இன்று இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறதே, இதே போல தொடர்ந்து கொண்டே போனால் என் வாழ்க்கை என்னாகுமோ, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய வாழ்க்கை என்னாகுமோ, என்னுடைய குடும்பம் என்னாகுமோ, இந்த உலகம் என்னாகுமோ, என் உறவுகள் என்னாவார்களோ, என் நாடு என்னாகுமோ, தளர்ச்சி. அதை நினைக்கும் நேரத்திலேயே மனசுல ஒரு தளர்ச்சி. இந்த ரெண்டிலையுமே பார்த்தீர்கள் என்றால், கடந்த கால விஷயங்களை இப்பொழுது நாம் அசை போடுவதனாலே ஏதாவது மாற்றம் வருமா, அல்லது கடந்த கால விஷயங்களை இப்பொழுது மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் அசை போட்டுட்டே இருக்கு. எதிர்காலத்தை குறித்து நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேனே, எதிர்காலம் என்பது வரப்போகின்ற காலம், அது வருமா தெரியாது. நான் அந்த காலத்திலே இருப்பேனா தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை பற்றி நானே இப்பொழுது சிந்திக்க வேண்டும், நானே அதை தீர்மானிக்க வேண்டும். அப்ப எதிர்காலமும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. ஆனால் எதிர்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தின் வாழ்க்கையை பற்றின தெளிவான சிந்தனை இல்லாத காரணத்தினாலே நிகழ்காலத்திலே நான் அதை நினைக்கும் போதெல்லாம் சோர்வடைகிறேன். நினைக்கும் போதெல்லாம் சோர்வடைகிறேன். What will happen? Nothing will happen. இன்றைக்கு எப்படி இருந்தோ நாளைக்கு அப்படி இருக்க போகிறது. நேற்று எப்படி இருந்தோ இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்றைக்கு எப்படி இருக்க போதோ நாளைக்கு அப்படி இருக்க போகிறது. Why should I worry? நோ சுவாமி, நீங்க வெட்டியத்தையெல்லாம் பேசக்கூடாது. எதையுமே மாற்ற முடியாது. என்னத்தையும் பார்த்தோம், எதையுமே மாற்ற முடியாது. இந்த உலகத்தினுடைய அனுபவம் இறைவனுக்காக, இறைவனால் படைக்கப்பட்டு இறைவனுக்காக போய்கொண்டிருக்கூடிய உலகத்துல who am I? நான் யாரு மாற்றுவதற்கு? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு மாற்றுவதற்கு? அப்போ ஏன் நமக்கு இந்த சீதம் அவசீதந்தி, ஏன் இந்த சோறு வருகிறது என்றால், எதிர்காலத்தை பற்றின ஒரு தெளிவு இல்லா தன்மை, புரிதல் இல்லா தன்மை, என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு எண்ணம். அதனால் நிகழ்காலத்திலே நான் தளர்ச்சி அடைகின்றேன். மூன்றாவது காரணம், நிகழ்காலத்திலே தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கை, தெளிவு இல்லாத ஒரு சிந்தனை, தெளிவு இல்லாத காரியங்கள், தெளிவு இல்லாத பழக்க வழக்கங்கள், சரியான முறையிலே வாழ்கிறோமா? சாஸ்திரம் சொல்கின்ற பிரகாரம் வாழ்கிறோமா? அம்மா அப்பா சொன்ன பிரகாரம் வாழ்கிறோமா? சமூகம் சொல்கின்ற பிரகாரம் வாழ்கிறோமா? ராஜாக்கள் சொல்கின்ற பிரகாரம், சட்டத்துக்கு பிரகாரம் வாழ்கிறோமா? என்னால் வாழ முடியவில்லையே நினைக்கும் போதெல்லாம் சோர்வு. அவ்வாறு என்னால் வாழ முடியலையே நினைக்கும் போதெல்லாம் சோர்வு. தவறாக வாழ்கிறேனே நினைக்கும் போதெல்லாம் தளர்ச்சி என்பது வருகிறது. நான் இப்படி தவறாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த இலக்கை அடையப் போகிறேன் என்று தெரியாத பொழுது நிகழ்காலத்திலே தெளிவு இல்லாத வாழ்க்கை முறை, தெளிவு இல்லாத சிந்தனை, தெளிவு இல்லாத பழக்க வழக்கங்கள், தெளிவு இல்லாத உறவு முறைகள், தெளிவு இல்லாத செயல்பாடுகள், அது கொடுக்கக்கூடிய
பழக்கங்கள், அது கொடுக்கக்கூடிய பலன்கள், இவைகளெல்லாம் நமக்கு சோர்வை கொண்டு வந்து கொடுக்கிறது. நாலாவது, நான் ஒழுங்கா வாழ்கிறேன் சுவாமிஜி, ஆனால் என் கூட வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை சரியில்லையே, அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் நான் சோர்வடைகிறேன். ஐ ஆம் பெர்ஃபெக்ட். ஆனா என் கூட வாழக்கூடிய கணவன் சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை, அவர்கள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நினைக்கும் போதெல்லாமே என்னுடைய மனசு சோர்வடைகிறது, தளர்ச்சி அடைகிறது. வாட் கேன் ஐ டு? கேட்கிறோமா இல்லையா? மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நமக்கு தளர்ச்சி. மற்றவருடைய வாழ்க்கை முறையை குறித்து நமக்கு ஏன் தளர்ச்சி வரணும்டான்னா, 145 கோடி பேர் உலகத்துல நமக்குன்னு இருக்கக்கூடியவர்களை பார்த்து நமக்கு ஏன் தளர்ச்சி வர வேண்டும்? முதல் தவறு, நம்முடைய பொருள் என்று நினைப்பதினால். இரண்டாவது தவறு, நமக்கு சொந்தமானது என்று நினைப்பதினால், நம்மால் உற்பத்தி செய்யப்பட்டது என்று நினைப்பதினால். மூன்றாவது தவறு, நான் ஒழுங்காக வளர்க்கவில்லையோ, ஒழுங்காக பண்புகளை கொடுக்கவில்லையோ, அதனால் என்னை சமூகம் நிந்திக்குமோ, என்னை தவறாக எல்லோரும் பார்த்து விட்டால் என்ன பண்ணுவது? அகங்காரம், எதிர்பார்ப்பு, அதனால் ஏற்படக்கூடிய தளர்ச்சி. இப்படியே இவன் போய்விட்டால் என்னை விட்டு போய்விடுவானோ, நாச பயம், அதனால் தளர்ச்சி. இவனை என்னிடத்துல யாராவது பிரித்து கொண்டு போய்விட்டா என்ன பண்ணுவது? அதனால் தளர்ச்சி. கடைசி காலத்தில் இவன் எனக்கு கூட இருப்பான் நினைத்தேனே, இவள் கூட இருப்பான் நினைத்தேனே, இவர்கள் எல்லோரும் இப்படி தவறா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டா, வயிற்றுக்குள்ளே வரும்பொழுது இந்த சிந்தனையே இல்லை, வயிற்றிலிருந்து வெளியில வந்த போதும் இந்த சிந்தனை இல்லை, படிக்க போன போதும் சிந்தனை இல்லை, கல்லூரிக்கு போன போதும் அந்த சிந்தனை இல்லை, சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு சிந்தனை இல்லை, கல்யாணம் செய்து கொண்டது பிறகு, ஒரு குழந்தையினை பெற்ற பிறகு இந்த தளர்ச்சி அடையக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் தானாக தேடி வந்து மனதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நானாக அவைகளை வளர்த்து கொண்டு விட்டு யாரை எல்லாமோ காரணம் சொல்லுகிறேன். என்ன? நாலு பார்த்துருவோமா? மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து எனக்கு தளர்ச்சி, சோர்வு என்பது வருகிறது. அது எல்லா இடத்திலையும். நான் ஒழுங்காக வேலை பார்க்கிறேன், கீழே இருக்கக்கூடியவர்கள் யாருமே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறார்களே, இப்படியே போனால் இந்த கம்பெனி என்னை வேலையை விட்டு தூக்கி விட்டால் என்ன ஆகும்? தளர்ச்சி. நாலு, நமக்கு எதனாலெல்லாம் தளர்ச்சி வருகிறது? அஞ்சாவது பெரிய தளர்ச்சிக்கு காரணம், தேவையான பொழுது முயற்சி இல்லாமை தளர்ச்சிக்கு காரணம். தேவைப்படும் காலத்திலே முயற்சி இல்லாமை, தேவையில்லாத காலத்திலே எல்லா முயற்சியும் விரயம் செய்வது தளர்ச்சிக்கு காரணம். எப்பொழுது தேவையோ அப்பொழுது முயற்சி இல்லா தன்மை தளர்ச்சிக்கு காரணம். அதிகமான முயற்சியை தேவையில்லாத பகுதிக்கு கொடுத்துவிட்டு தேவையான பகுதிக்கு வரும்போது முயற்சியை கொடு என்றால் முடியவில்லை என்று வரும்போது சோர்வு வருகிறது, தளர்ச்சி வருகிறது. ஆஞ்சநேயமூர்த்திக்கு வந்ததை போல பார்க்க வேண்டிய இடத்தை விட்டு எல்லா இடமும் பார்க்கிறார், பார்க்க வேண்டிய அசோகவனத்தை பார்க்கவில்லை, தளர்ச்சி. முயற்சியை முழுக்க வீணாக விரயம் செய்துவிட்டு, முயற்சிட்டா எல்லா முயற்சியும் இந்திரியத்தால், மனதால், அறிவால்
வீணாக முயற்சி எல்லாம் விரயம் செய்துவிட்டு தேவையான காலத்திலே முயற்சி எடு, சோறு வருகிறது. அதனால்தான் குலசேகர ஆழ்வார் பாடுறார் பாருங்கள், என்ன அழகான ஒரு பாடல், என்ன அழகான ஒரு மருந்து கொடுக்கிறார் பாருங்கள். இறக்கும் தருவாயிலே கபம் வாதம் பித்தம் மூன்றும் தொண்டையை வந்து அடைத்துக் கொள்ளும்பா. அந்த நேரத்திலே நான் உன்னை ஸ்மரிக்காமல் போய்விடுவேன், உன் நாமத்தை சொல்ல முடியாமல் போய்விடுவேன். கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தி. கபம் வாதம் பித்தம் இந்த மூன்றும் வந்து சேர்ந்து தொண்டையை வந்து அடைத்துக் கொண்டு மூச்சு விட முடியாமல் இருக்கும் பொழுது எங்கிருந்து உன்னுடைய நாமத்தை நாராயணா நாராயணா என்று சொல்ல முடியும்? ஆகையினாலே நான் என்னுடைய தலையை உன்னுடைய பாதத்திலே கொண்டு வைத்து யாச்சகம் செய்கிறேன். பாவே பாவே ஹதய பவனே பாவையேயம் பவந்தம். நாராயணா, என்னுடைய மனதிலே பிறவி எடுக்கும் தோறும் உன்னை மறவாத என்னுடைய மனம் உன்னையே நினைக்கும், உன்னையே நினைக்கும். பொழுதுக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், நாராயணா 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 நாராயணா. வீணாக என்னுடைய வாழ்க்கையை நான் விரயம் செய்துவிட்டு யமன் வந்து என்னை கூப்பிடுகின்ற நேரத்திலே நான் அப்போ முயற்சி எடுக்கிறேன் என்றால், காது கேட்காமல் போகலாம், கண் பார்க்க முடியாமல் போகலாம், வாக்கு பேச முடியாமல் போகலாம், மனது எண்ண முடியாமல் போகலாம், கையெடுத்து கும்பிட முடியாமல் பூஜை செய்ய முடியாமல் போகலாம், புத்தி பேதலித்து போகலாம். சோறு வராம என்ன செய்யும்? முயற்சி வீணாக போகும் நேரத்திலே, முயற்சி இல்லாமல் போகும் நேரத்திலே, சரியான காலத்திலே முயற்சி எடுக்காமல் போகும் நேரத்திலே சோறு வருவது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லது சாஸ்திரத்துக்கு விரோதமான முயற்சி, சாஸ்திரம் சொல்கின்ற முயற்சியை செய்யாமை சோர்வுக்கு காரணம். நாளாச்சா? அஞ்சாவது, ஏன் நான் சோர்வடைகிறேன் என்றால், நம்மை பற்றின தவறான புரிதல், நம்மை பற்றின தவறான புரிதல், நம்மை பற்றி குறைவாக எண்ணுதல், நம்மை பற்றி தவறாக புரிதல், நம்மை பற்றி குறைவாக எண்ணுதல், நம்மை நாமே குறைத்து மதிப்பீட்டுக் கொள்வது. என்னாலதான் முடியாது, எனக்கு எல்லாம் செய்ய முடியாது, நான் இதற்கெல்லாம் தகுதியற்றவள். நம்மை நாமே சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்வது, குறைவாக மதிப்பீட்டுக் கொள்வது, நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த எண்ண குறைபாடுகளினால், செயல் குறைபாடுகளினால் நமக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி. அஞ்சாச்சா? ஆறாவது, முயற்சியிலேயே எப்பொழுது முயற்சி செய்யணுமோ அப்பொழுது செய்யாமல் காலம் கடந்து முயற்சி எடுத்தால் சோறு வராம என்ன பண்ணும்? குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீ இதை அடைய வேண்டும், அதற்கு நான் முயற்சி எடு என்றால், காலம் கடந்து நான் முயற்சி எடுத்தால் நிறைய இதே போல நிறைய இருக்கு. நான் உங்கள்ட்ட சிந்திக்க விட்டுறேன், நீங்க நிறைய இதே போல சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய இருக்கு, ஒரு 15 என்ன இருக்கு. ஏன் நமக்கு சோறு வருகிறது? எதனால் சோறு வருகிறது? ஒரே ஒரு ஆறாவதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், தளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி மற்றெல்லாம் நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏன் என்னுடைய மனம் தளர்ச்சி அடைகிறது, சோர்வு அடைகின்றது என்றால், சரியான அறிவு இல்லாதன்மை.
நேரடியான அறிவு இல்லா தன்மை, புத்திசாலித்தனம் இல்லா தன்மை, மன உறுதி இல்லா தன்மை, பொறுத்து கொள்கின்ற தன்மை இல்லாமல் மனமானது எப்பொழுதுமே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே மனம் தளர்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. சரி சுவாமிஜி, இப்ப எங்களுக்கு புரிகிறது எதனால் மனம் தளர்ச்சி அடைகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு, இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமானால் என்ன செய்யணும்? இந்த தளர்ச்சி உற்றவன் எப்படி இருப்பான் முதலத்தில், அப்பதான் அவன் வெளியே கொண்டு வரணும். தளர்ச்சி உற்றவன், தளர்ந்து இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? நிறைய நிறைய சொல்றார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருப்பான் என்றால், எப்பொழுதுமே தளர்ச்சி உற்றவனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தளர்ந்தேதான் அறிவு இருக்கும், தளர்ந்துதான் மனதும் இருக்கும், தளர்ந்துதான் தேகமும் இருக்கும், தளர்ந்துதான் செயலும் இருக்கும். சோர்வுடைய அறிவு. அப்போ இந்த அறிவுல நீங்க என்ன விஷயத்தை கொடுத்தாலும் அறிவு சிந்திக்காது. காரணம் என்ன? அந்த அறிவுல ஏற்கனவே தளர்ச்சி இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட தளர்ச்சி உடையவளை கூட்டு உட்கார வைத்துக் கொண்டு பிரம்மத்தை பற்றி நான் சொல்லுகிறேன், பரமாத்மாவுடைய விஷயத்தை சொல்கிறேன் என்றால் தளர்ச்சியுற்ற அறிவு, புரிந்து கொள்வதற்கு உண்டான தகுதி இல்லாத அறிவு. அதனால்தான் உபநிஷதம் சொல்லுகிறது, பலகீனமான உடல், பலகீனமான இந்திரியம், பலகீனமான மனது, பலகீனமான அறிவு படைத்தவர்களுக்கு உபனிஷத் ஞானம் ஏற்புடையது அல்ல. நாயமாத்மா பலகீனேன லப்யா. உபனிஷத்து சொல்ற, பலகீனமான மனம் படைத்தவர்களுக்கு ஆத்மாவை புரிந்து கொள்வது முடியாத காரியம். உபனிஷத் ஞானம், பிரம்மசூத்திர ஞானம் எல்லாம் இவர்களுக்கு புரியுமா என்றால் மெத்த கடினம். காரணம் பலகீனமான புத்தி, நைந்து போன புத்தி, சோர்வடைந்த புத்தி. ஏன் சோர்வடைந்தா? தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்து 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 தேவையானவை சிந்திக்கணும்னு வந்த போது அறிவா சிந்திக்க முடியாமல் அறிவு சோர்வடைந்து விடுகிறது. மனதிலே நல்ல பண்புகள் இருக்க வேண்டியது போய் பலத்தை கொடுக்கக்கூடிய, அமைதியை கொடுக்கக்கூடிய, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய என்ன அலைகள் இருக்க வேண்டியது போய் நாலு பார்த்தோம் அல்லவா? மோத, மைத்ரி, கருணா, உபேக்ஷா, இதெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இந்த எண்ணங்கள், இந்த நல்ல பண்புகள் மனதில் இருக்க வேண்டியது போய் பகவான் கீதையில சொல்றார், ஆசுரி சம்பத் மனசு வந்து உட்கார்ந்துருக்கும். அதுல ரொம்ப பலகீனத்தன்மையை கொடுக்கக்கூடிய என்ன அலைகள் எதிரானா? சிந்தா, ராக, துவேஷ, பய, மோக, சோக, தம்ப, கர்வ, இதெல்லாம் மனசுல வந்து உட்கார்ந்துருக்கும். இப்பேற்பட்ட மனதிற்கு நீங்கள் இறைவனை பற்றின பண்புகளை கொடுத்தால் அந்த மனம் உட்கார்ந்த ரம்யமா கேட்குமா என்றால் கேட்க முடியாது, கேட்பதற்கு தகுதி இல்லை. அப்ப இவர்கள் உபனிஷத் ஞானத்துக்குள்ளும் வரமாட்டார்கள், இதிகாசத்துக்குள்ளும் வரமாட்டார்கள். அப்ப என்ன பண்றது? இதிகாசமும் இதிகாச ஞானமும் வேண்டாம், ராமாயண மகாபாரதம் வேண்டாம், உபனிஷத் ஞானம் வேண்டவே வேண்டாம், கேட்பதற்கே முடியாது, புரிந்து கொள்வதே கடினம். அப்ப என்ன பண்ணுவது? இந்திரியமும் உடலும் பலகீன தன்மையோடு நைந்து போன காரணத்தினாலே இந்திரியமும் மனதும், இந்திரியமும் உடலும்
இறைவனுடைய புராண கதைகளை கேட்பது கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு அதுல வெறும் சப்தம் தான் இருக்கும், அதனுடைய அர்த்தம் எதுவுமே உள்ள போகாது. இந்த 4 காரணங்களும் இந்த பலகீனமான தன்மை படைத்தவர்களுக்கு அருகதை அற்றதாக இருக்கும். இப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்திலே உறவாடுகின்ற நேரத்திலே தானும் சோர்வடைந்தவர்களாய் மற்றவர்களையும் சோர்வடை வைக்கக்கூடியவர்களாய் எந்த பிரயோஜனமும் இல்லாத வீணான ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்வார்கள். அப்போ இது வேண்டாம்னா என்ன பண்றது? மனம் தளர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டுமானால், மனம் தளர்ச்சியே அடைய வேண்டாம் என்றால், எப்பொழுதுமே உற்சாகமாக மனம் இருக்க வேண்டும் என்றால், தைரியமாக இருக்க வேண்டும் என்றால், திருப்தி என்பதற்கு இன்னொரு அழகான சொல் தைரியம். உறுதியுடன் இருக்க வேண்டுமானால், ஊக்கத்துடன் இருக்க வேண்டுமானால், துணிவுடன் இருக்க வேண்டுமானால், தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டுமானால், இந்த மனதுக்கு என்ன சாதனத்தை கொடுத்தால் இந்த மனம், உடல், அறிவு, இந்திரியங்கள் எல்லாம் தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும்? முதல்ல எது பலகீனப்படுத்துகின்றதோ அதிலிருந்து முதல்ல நான் வெளியேறும். அது எந்த உணர்வாக இருந்தாலும், எந்த பழக்கமாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும், எந்த உடைமைகளாக இருந்தாலும், எதெல்லாம் என்னை பலகீனப்படுத்துகின்றதோ, சோர்வடைய வைக்கின்றதோ அதை தூக்கி எறிதல், அதை விட்டு விட்டு முதல்ல நான் வெளியே வருதல். அப்ப என்ன பண்ணணும்? இதுதான் என்னுடைய சோர்வுக்கு காரணம், என்னுடைய தளர்ச்சிக்கு காரணம் என்பதை நான் ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்து பார்க்கணும். இதுதானா 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 இதுதானான்னு ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் பிறந்த இடத்திலே காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுவார்கள். 3:55 எழுப்பிடுவார்கள் தினந்தோறும். 4 மணிக்கு நாங்கள் படிக்க உட்காரணும், இறைவனை தொழுது விட்டு. 4:15 4:20 மேக்சிமம் 4:30 மணிக்கெல்லாம் அழகான பசும்பால்ல ஃபில்டர் காஃபி கிடைக்கும். 4:30 மணிக்கு காலையில். இப்ப இது பழக்கமானதுனால எங்க போனாலும் அதே எதிர்பார்ப்பு. அங்க கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பார்களா மாட்டார்களா, அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் பழகியாச்சு அல்லவா, அப்போ என்ன பண்றேன்? அதே பழக்கத்தை வெளியிலும் போய் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது, என்னுடைய பூர்வ ஆசிரமத்தினுடைய தகப்பன் குலதெய்வத்துக்கு பண்றார், போய் பண்ணிவிட்டு முருகனை பார்க்க திருச்செந்தூர் போகிறோம். காலையில நிர்மாலி தரிசனம் பார்க்கணும். 4 மணிக்கு நிர்மாலி தரிசனம். இப்போ இப்ப 4 மணிக்கு எழுது கொள்ளுதான் பெரிய விஷயம் இல்லை, அது நமக்கு எப்போதும் நடக்கிற விஷயம் தானே. இப்ப எழுந்ததுக்கு பிறகு நான் என்ன கேட்கிறேன், நான் முருகனை பார்க்க வரணும்னா எனக்கு காஃபி வாங்கித்தான். நான் மட்டும், மற்றவர்கள் எல்லாம் வேகமாக முருகனை பார்ப்பதற்கு வேகமாக ஓடுகிறார்கள். நான் என்ன சொல்றேன், காஃபி வாங்கி கொடுத்தா முருகனை பார்க்க வரேன். என்னை யாருமே கண்டுக்கல, பெத்ததும் கண்டுக்கல, கூட வந்தவர்களும் கண்டுக்கல, எல்லா உறவுகளும் போயாச்சு. நான் பிராகாரத்தை, வெளி பிராகாரத்தை உருண்டு பிறண்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன், பிடிவாதத்தோட இருக்கேன். இருக்கக்கூடாத பிடிவாதம், திருப்தி, இருக்கக்கூடாத மன உறுதி அங்க இருக்கு. அது என்னை சோர்வடைய வைக்கிறது, மற்றவர்களையும் சோர்வடைய வைக்கிறது. அவர்களுக்கு அதை பத்தி கவலையில போயிட்டார். முருகனை பார்க்க வந்தாவா வரட்டா போ,
ஏதாவது ஒரு உள்ளத்துக்கு துடிக்கும் அல்லவா? மற்ற உள்ளமெல்லாம் முருகனை பார்க்கணும் ஓடிடுது. ஒரே ஒரு உள்ளம் மட்டும் ஓடோடி அது காஃபி வாங்கி தர வரல, என்ன அழைச்சிட்டு போறதுக்கு வருது. அது மாமாங்கிற அந்த உள்ளம் அது பின்னாடியே வருது. பாப்பா அவனுக்கு நான் வாங்கி தரேன், தரிசனம் முதல்ல முடிச்சிடலாம், நிர்மால தரிசனம் பார்க்கறது ரொம்ப முக்கியம், கிடைக்காத ஒன்று வாழ். இப்போ எனக்கு மனசோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு செயல்பாடு, இப்ப அது இல்லாம போனா என்ன, இருந்தா என்ன? எனக்கு முருகன் அல்லவா எனக்கு கண்கண்ட தெய்வமா கிடைச்சிருக்க வேண்டும், முருகன் அல்லவா எனக்கு இலக்காக இருக்க வேண்டும். அதுக்குத்தானே நீ போயிருக்கிறாய் திருச்செந்தூர், காவி குடிக்கவா போயிருக்கிறாய் நீ? எது எல்லாம், எந்த பழக்கங்கள் எல்லாம், எந்த எண்ணங்கள் எல்லாம், எந்த வாழ்க்கை முறை எல்லாம், எந்த உறவுகள் எல்லாம் என்னை தளர்வு அடைய வைக்கிறதோ அதை முதல்ல நான் தூக்கி எறிதல், விட்டு விடுதல். இரண்டாவது, விருப்பு வெறுப்பு கூடிய எண்ண அலைகள், விருப்பு வெறுப்போட கூடிய செயல்பாடுகள், விருப்பு வெறுப்போட கூடிய வாழ்க்கை முறை, விருப்பு வெறுப்போட கூடிய இலக்கு, அது என்னை எப்பொழுதுமே சோர்வடைய வைக்கும். அதிலுமிருந்தும் நான் விடுபடுதல். இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன், இதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த முறையில் தான் நான் வாழ்க்கை வாழப் போகிறேன் என்று விருப்பு வெறுப்போடையே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறோம் அல்லவா? நம்முடைய சோர்வுக்கு மூல காரணமே அகத்வேஷம். பலனை எதிர்பார்த்தே நம்முடைய வாழ்க்கை நகருவது. அதிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளுதல். மூன்றாவது, சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றதோ அதை செவிமடுத்து அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும் என்று விரும்புதல். சாஸ்திரமும் 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 4 உப அங்கங்கள், இதிகாசம், புராணம், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன போதனைகளை கொடுக்கிறதோ அதனுடைய சாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் பிரகாரம் நான் கொஞ்சமாவது வாழ்வதற்கு, இன்றைய வாழ்க்கையிலே அவற்றை எப்படி நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சமாவது பின்பற்றுவது என்பதை வைத்துக் கொண்டு வாழ ஆரம்பித்தால் சோர்வு என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது மூன்றாவது. சாஸ்திரத்தின் துணை கொண்டு வாழுதல், அது சொல்லுகின்ற பிரகாரம் கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றி வாழுதல். 4வது, எப்பொழுதுமே சத்சங்கத்திலே இருந்தால், சாது சங்கத்தோட இருந்தால் தளர்ச்சியே வராது, சோர்வே வராது. ஏண்டான்னா ஸ்தூலமான நிலையிலே ஒரு குருட்ட போய் நாம் உபதேசத்தை கேட்கிறோம். அந்த ஞானத்தை உள்வாங்கியதற்கு பிறகு அந்த ஞானம் நமக்குள்ள வந்தாச்சு. அந்த ஞானம் நம்மை வழிநடத்தும். குரு ஸ்தூலமாக இருந்துதான் நம்மை வழிநடத்தணும் அவசியம் அல்ல, சூக்ஷ்மமான தன்மையிலிருந்தும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவார். அப்ப அந்த அறிவு, அழியாத அறிவு நம் கூட கடைசி வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டு போகும். என்னுடைய குரு இப்படி சொன்னாரே, நான் இப்படி இருக்கிறேனே, இங்கல்லவா போக வேண்டும், இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்று என்னுடைய குரு சொன்ன அந்த ஞானத்தை நினைத்த உடனேயே சோர்விலிருந்து வெளியில வந்தார். சத்சங்கம் என்பது ஒரு பெரிய மருந்து, சோர்விலிருந்து வெளியே வருவது. சத்சங்கம்னா நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது அல்ல, ஸ்லோகங்கள் சொல்லுவது அல்ல, பாடல்கள் பாடுவது அல்ல, யோக அபியாசம் செய்வது அல்ல, தீர்த்த யாத்திரை போவது அல்ல, ஆலயத்துக்கு போவது அல்ல,
உழவாரப்பணி பண்ணுவது அல்ல, அதெல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய சோர்வு போக வேண்டுமானால் சத் சங்கம், சாதுக்களுடைய சங்கம், ஞான சங்கம், இது 5வது. 6வது, எப்பொழுதெல்லாம் சோறு என்னுடைய மனதிலே குடிகொள்கிறது என்று பார்த்தால், எப்பொழுதெல்லாம் என்னை பெரியவனாக நினைத்துக் கொண்டு அல்லது என்னை சிறியவனாக நினைத்துக் கொண்டு இறைவனை நான் மறக்கும் போது எல்லாம் சோறு வருகிறது. இறைவன்பால் நம்பிக்கை இல்லாமையும் இறைவனை மறக்கும் நேரத்திலும் எனக்கு எப்பொழுதுமே மனதிலே சோறு வருகிறது. அப்போ நான் இறைவனை எப்பொழுதும் மறவாமை, என்னை எப்பொழுதும் நான் நினையாமை, என்னை மறந்து இறைவனை சதா நினை. தான் அப்பர் சுவாமி பாருங்கள், 4 முறை இறப்பை சந்தித்து விட்டு வரார். 1 முறை இல்லை, 2, 4 முறை. சோர்வே இல்லை, வெறுப்பு இல்லை, பயம் இல்லை, அழுகை இல்லை. மற்றவர்களை யார் தனக்கு தண்டனை கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. மாறாக இறைவனின்பால் அபரிமிதமான காதல் வருதான். அந்த காதலை வெளிப்படுத்துறார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியே, பஞ்சம் இது ஒப்பது கண்டறியே, வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நெஞ்சாகி வந்தென்னை நெளிவதனை நணுகாமல் துறந்து கறந்து மிடி, அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே. இறைவனை எல்லா காலத்திலும் மறவாது இருந்தால், என்னை மறந்தால் இறைவனை சதா நினைத்தார், எனக்கு சோர்வு என்பவர் வாய்ப்பே இல்லை. இத்தனை படிகள் பாருங்கள். என்னுடைய இலக்கு அர்த்தமோ காமமோ புண்ணியத்திலோ இல்லாமல் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனை அடைவது என்னுடைய இலக்காக இருந்தால், அர்த்தமும் காமமும் புண்ணியமும் என் பின்னாடி வரும், நிறைய வரும். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் வரும். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், அது இடத்திலே மோகமும் கொள்ள மாட்டேன். காரணம், இறைவனோடையே இருப்பேன். அர்த்தமும் காமமும் புண்ணியம்தான் வாழ்க்கையின் இலக்கு என்றால் அது நம் பின்னாடி வராது. நம் பின்னாடி வராத ஒரு பொருளை நினைக்கும் போது மனசிலே வலி வரும், சோறு வரும். இறைவனையும் நம்மால் நினைக்க முடியாத போது மொத்தமாக நாம் சோர்வடைந்தவர்களாகவே இருப்போம். அது வேண்டாம் என்றால் இறைவனையே நினைப்போம், சத்சங்கத்திலேயே இருப்போம், குருவோடையே இருப்போம், நல்ல பண்புகளை கொண்டிருப்போம், நல்லது அல்லாத பண்புகளிலிருந்து விடுபடுவோம். இதெல்லாம் இருந்தால் திருப்தி, மன உறுதி என்பது எப்பொழுதும் நம்முடன் இருக்கும். அறிவு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ரொம்ப நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று 7 நாட்கள் 1.25 மணி நேரம் செவிமடுத்தமைக்கு, இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க நடக்க வேண்டும் என்று நான் இறைவனையும் குருவையும் பிரார்த்தனை செய்கிறேன்.